வணக்கம், நான் குணா மதிவானு, சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்லிஸ்ட் சீரீஸில் 2 இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். இன்னையோட நம்ம ஒரு 150 டாபிக்ஸ் நம்ம ஹிட் லிஸ்ட்டில் முடிச்சிடுவோம். எனக்கு 200 டாபிக் பண்ணணுங்கிறது தான் எண்ணம். பட் நான் 150யோடையே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரீ ஓப்பன் மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி முதல் முறையாக கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஃப்ரீ ஓப்பன் மாக் டெஸ்ட். இதில் வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் மட்டும் இருக்காது, கரண்ட் அஃபேர்ஸை ஒட்டி இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின்ஸுமே நம்ம கேட்போம். இது வெறும் டெஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. இந்த டெஸ்ட்டோட ஒரு டீட்டெயில் டிஸ்கஷனும் நம்ம கொடுக்க போகிறோம். நான் மட்டும் இல்லை, ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே ஒரு டீட்டெயில் டிஸ்கஷனும் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த 150 டாபிக்ஸ் ஆஃப் ஹிட் லிஸ்ட் ப்ளஸ் இந்த 100 கொஸ்டின், இந்த 100 கொஸ்டினும் அதோடைய டிஸ்கஷனும் இருக்கு இல்லையா, அதை சேர்த்திங்கன்னா நம்ம 200 டாபிக்கு மேலேயே நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்காக நம்ம சேனல் மூலயமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க. இது ரொம்ப ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம வெப்சைட்க்கு வாங்க, www.simplycurrentaffairs.com வாங்க. அங்கே நீங்கள் ஹோம் பேஜில் கோர்சஸ் செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மொதல் ஐக்கானே மாக் டெஸ்ட் பற்றி தான் இருக்கும். அதில் பை நவ் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கலாம். எத்தனை வாட்டியான டெஸ்ட் எழுதலாம். டெஸ்ட் எழுதின பிறகு டிஸ்கஷன் வீடியோஸ் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் பாருங்கள், படிச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம எக்ஸாம் கிட்ட ஒரு வாரத்தில் எக்ஸாம் வரப்போகிற சிச்சுவேஷனில் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1 இந்த 150 டாபிக்ஸ் ப்ளஸ் அந்த 100 கொஷின் டெஸ்ட், இதில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எக்ஸாமில் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன், வரும்னு நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் டாபிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கிளாஸுக்கு CAR-T செல் தெரப்பி. நீங்கள் இந்த கேன்சருங்கிறது என்னங்க, ஒரு அன்கண்ட்ரோல்டு க்ரோத் ஆஃப் செல்ஸுங்க. அப்படியே உங்களுக்கு செல்ஸ் பார்த்திங்கன்னா பாடி உடம்பே நம்ம பார்த்திங்கன்னா பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட்டி செல்லு நம்ம சொல்லுவோம். உடம்பு வந்து செல்லால் உருவாக்கப்பட்டது தான். சில செல்கள் பார்த்திங்கன்னா அது கட்டுக்கடங்காமல் வளர்ந்துக்கிட்டே போகும்பொழுது நமக்கு கேன்சர்னு சொல்கிறோம், டியூமர்னு நம்ம சொல்கிறோம். இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம்? ஒரு 3 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா சர்ஜரி, வெட்டி தூக்கிடுங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரேடியேஷன் தெரப்பி. ஸோ அந்த செல்ஸ் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் ரேடியேஷன் மூலயமா அதை டிஸ்ட்ராய் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டமிக் தெரப்பின்னு நம்ம சொல்லுவோம், இல்லை கீமோதெரப்பி, அதாவது மெடிசன்ஸ் கொடுத்து ட்ரக்ஸு கொடுத்து நம்ம அதை அட்ரஸ் பண்ணுவோம். இந்த கீமோதெரப்பியில் என்ன பிரச்சனைனா, நம்ம மருந்து சாப்பிடும் பொழுது அந்த கேன்சர் செல்ஸ் மட்டும் சாகாதுங்க, நம்ம உடம்புல இருக்கிற மற்ற நல்ல செல்களும் சாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அது வந்து கீமோதெரப்பி பண்ணும்போது முடியெல்லாம் கொட்டுறதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ கீமோதெரப்பியில் இதுதான் ப்ராப்ளம். உங்களுக்கு ரெகுலரான செல்ஸுமே பாதிக்கப்படுறது தான் ஒரு ப்ராப்ளம். அந்த கீமோதெரப்பியிலேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது தான் இம்யூனோதெரப்பி. இந்த இம்யூனோதெரப்பிங்கிறது என்னென்னா, நம்ம அந்த ட்ரக்ஸை கொடுக்கும்போது ட்ரக்ஸ் தான். இந்த ட்ரக்ஸை கொடுக்கும்போது அந்த ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த கேன்சர் செல் எங்கே இருக்கோ அந்த செல்லில் போயிட்டு அந்த மருந்து ரிலீஸ் பண்ணி இந்த செல்ஸை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் இந்த இம்யூனோதெரப்பினுடைய ஃபங்க்ஷனு. ஆனால் அந்த இம்யூனோதெரப்பி எப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, உடம்புல இருக்கிற அந்த கேன்சர் செல் அதை காட்டி கொடுக்கணும். நான் இங்கே தான் இருக்கேன், இந்த கையில் தான் இருக்கேன், இங்கே தான், இந்த பகுதியில் தான் நான் இருக்கேன்னு காட்டி கொடுக்கணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்படி காட்டி கொடுக்கும் பொழுது தான் இந்த ட்ரக்ஸ் அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக அங்கே போய் அந்த ட்ரக்கை ரிலீஸ் பண்ணணும். இதுதான் இம்யூனோதெரப்பி. இதில் என்னென்னா, சில கேன்சர் செல்ஸ் எக்ஸ்பிரஸே பண்ணாது, நான் எங்கே இருக்குன்னு காட்டியே கொடுக்காது. அப்போது இது வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்காது. ரைட். இப்போ இந்த CAR-T செல் தெரப்பிங்கிறது அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. இந்த CAR-T செல் தெரப்பி எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பேஷண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு கேன்சர் இருக்குது. இந்த பேஷண்ட் உடம்புல இருந்து நம்ம ஃபஸ்ட்டு பிளட் எடுப்போம். இந்த பிளட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இம்யூன் செல்ஸ், T செல்லுங்கிறது ஒரு வகையான நோய் எதிர்ப்பு செல். இந்த செல்லை மட்டும் நம்ம தனியாக, இதான் அந்த செல் வச்சுக்கோங்களேன், அந்த செல்லை மட்டும் நம்ம தனியாக வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துகிட்டு லெபார்ட்டரி கண்டிஷனில் இந்த செல்லை நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம். நம்ம ப்ரோக்ராம் பண்ணி அந்த செல்லை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிடுறோம். அந்த செல்லை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிடுறோம். இப்போது இந்த ஸ்ட்ராங் ஆக்கின செல் இருக்கு இல்லையா, இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதை நம்ம லெபார்ட்டரியில் நிறைய செல்லை மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா. இந்த நம்ம ப்ரோக்ராம் பண்ண T செல்லை நிறைய மல்டிப்ளை பண்ணுறோம். இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த மல்டிப்ளை பண்ண T செல்லை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதை பிளட்டில் கலந்து அந்த பேஷண்ட்டுக்கே திருப்பி கொடுத்துருவோம். ஸோ பேஷண்ட் உடம்புலேருந்து T செல்லை வெளியே எடுத்து அந்த T செல்லை லெபார்ட்டரியில் அதை ப்ரோக்ராம் பண்ணி, அந்த ப்ரோக்ராம் பண்ண T செல்லை நம்ம மல்டிப்ளை பல மடங்காக அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி
அந்த மல்டிப்ளை பண்ண T செல்லை பிளட்டில் கலந்து திருப்பி அதை நம்ம பேஷண்ட்டுக்கே கொடுத்துருவோம். இப்போ இந்த ஸ்ட்ராங்கான T செல் என்ன ஆகும்னா, இந்த பேஷண்ட்டுக்கு வந்து தலையில் கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கலாமே, இந்த T செல் அழகாக ஓடி போய் எக்ஸாக்டாக எங்கே கேன்சர் இருக்கோ அந்த கேன்சரில் அந்த மருந்து இந்த இம்யூன் செல்ஸ் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுல கொஞ்சம் மருந்து உள்ளே கொடுத்துருப்போம், அது கரெக்டாக மருந்து கொடுத்து சாப்பிடுச்சிடும். இதுதான் CAR-T செல் தெரப்பியினுடைய சாராம்சம். ஸோ பேஷண்ட் உடம்புலேருந்தே T செல் எடுத்து அந்த T செல்லை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணி அந்த ரீப்ரோக்ராம் பண்ண T செல்லை திருப்பி நம்ம உடம்புக்குள்ள அமைச்சு அந்த ரீப்ரோக்ராம் பண்ண T செல் பார்த்திங்கன்னா அந்த கேன்சர் செல்லை கண்டுபிடிச்சி கொண்டு வரும். இதுதான் CAR-T செல் தெரப்பியினுடைய மெத்தடாலஜி. இந்த CAR-T செல் தெரப்பி பார்த்திங்கன்னா இப்போ பிளட் கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கு இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க கீமோதெரப்பி மூலியமாகவோ சர்ஜரி மூலியமாகவோ ட்ரீட்மெண்ட் முடித்தவங்க இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் போயிருந்தாலுமே கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டான ஒரு கேன்சர் செல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அழிக்கிறதுக்காகவும் இந்த CAR-T செல் தெரப்பியை யூஸ் பண்ணுறாங்க. இந்த CAR-T செல் தெரப்பியில் இருக்கிற பிரச்சனை என்ன, அது ரொம்ப காஸ்ட்லி. கிட்டத்தட்ட 3-4 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகுது. இந்த பேக்ட்ராப்பில் IIT பாம்பே உதவியோட நம்ம ஊர் கம்பெனி ஒன்று இந்த CAR-T செல் தெரப்பியை டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த CAR-T செல் தெரப்பியோடைய விலை எவ்வளோ தெரியுமா? 30-40 லட்சம் ரூபாய் தான். 3-4 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஒரு 30-40 லேக்ஸ்லேயே இந்தியாவில் இந்த ட்ரீட்மெண்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி CDSCOவும் அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ இது ஏன் நியூஸில் வந்துச்சு? NexCAR19 அதுதான் இந்த ட்ரக் பேர், இந்த ட்ரீட்மெண்ட் பேர். NexCAR19 தான் நம்ம ஊரில் கண்டுபிடிச்ச மெத்தடாலஜி. அந்த CAR-T செல் தெரப்பி தான் நம்ம ஊரில் நம்ம வேர்ஷனில் பண்ணதும் NexCAR19 பேர் வச்சுருக்காங்க. இது ஏன் நியூஸில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ட்ரக்கை மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, இந்த மல்டிப்ளை எதில் வச்சு பண்ணுவாங்க? ஒரு 3D மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 3D மெட்டீரியல் ஒரு ஃபிஷ் நெட் மாதிரி இருக்குமா, அந்த ஃபிஷ் நெட்டுக்கு மேலே தான் இதை மல்டிப்ளை பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் இப்படி மல்டிப்ளை பண்ண இந்த CAR-T செல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செல்ஸை வந்து நம்ம இந்த தட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு தட்டில் ஒரு 100 கோலி குண்டு இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்கள். அந்த கோலி குண்டை நம்ம எடுக்கணும், தட்டிலேருந்து எடுக்கும்போது ஒட்டிக்குது, அதனால உடஞ்சி போகுது. இதான் ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். 30-40 லேக் ருபீஸில் நம்ம வந்துட்டு செலவை குறைச்சி நம்ம ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிச்சாலுமே இதை நம்ம லெபார்ட்டரியில் மல்டிப்ளை பண்ணி அந்த T செல்லை நம்ம எடுக்கும் பொழுது ஒட்டிக்குது. இந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுறதுல IIT பாம்பே பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த டாபிக் நியூஸில் வந்துச்சு. ரைட், நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோமோ அது எல்லாமே நான் இங்கே நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த CAR-T செல் தெரப்பி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இம்யூனோஆக்ட்டுங்கிற இந்தியன் கம்பெனி தான் NexCAR19ங்கிறத டெவலப் பண்ணாங்க, இந்த CAR-T செல் தெரப்பி டெவலப் பண்ணாங்க. ஓகே, ஸோ IIT பாம்பே ஸ்டடி அதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு ஜென்டில் ரெக்கவரி மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட், அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். இந்த நோட்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா. இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா புரியணும்னா நம்ம கொஞ்சம் வைரஸ்னால் என்னென்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வைரஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலுங்க. ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆர்என்ஏவாக இருக்கலாம். ஒரு டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் லேயரால் சரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ வைரஸ் இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் சரவுண்டட் பை அ ப்ரோட்டீன் என்வலப். ரைட், இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா அது சும்மா வெளியே இருக்கும் பொழுது அதுக்கு உயிரே இருக்காதுங்க. இப்போ இந்த டேபிள் மேலே கூட வைரஸ் இருக்கலாம், இந்த பெண்ணில் கூட இந்த மேலே வைரஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கலாம், அதுலலாம் வந்துட்டு வைரஸுக்கு உயிர் இருக்காது. ஆனால் ஒருவேளை இந்த வைரஸ் என் உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த வைரஸ் கடகட மல்டிப்ளை ஆகும். அந்த வைரஸ்க்கு ஒரு லைஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துடும். இது ஒரு விசித்திரமாக இருக்குது இல்லையா? அந்த வைரஸ் வெளியே இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வைரஸ்க்கு வந்துட்டு உயிர் இருக்காது. அது நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா திடீர்னு லைஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்துடும். இதுதான் இந்த வைரஸ். ஸோ வைரஸ் இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் சரவுண்டட் பை அ ப்ரோட்டீன் லேயர். ரைட், இந்த வைரஸை நம்ம நிறையா டைப்ஸாக பிரிக்கலாங்க. நான் ஒரு 2 டைப் மட்டும் இங்கே எழுதுகிறேன். ஸோ ஒரு டைப் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு வைரஸ் பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ். இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. நீங்கள் கொரோனா வைரஸையும் நீங்கள் பிரிக்கலாம். பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு சார்ஸ் கொரோனா வைரஸ், மெர்ஸ் கொரோனா வைரஸ், SARS-CoV-2 வைரஸ், இப்படின்னு உங்களுக்கு பல வகையாக பிரிக்கலாம். சார்ஸுங்கிறது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் கொரோனா வைரஸ்.
மெர்ஸுங்கிறது சார்ஸுங்க கோவிட் பார்த்திங்கன்னா ஐ திங்க் 2002 நம்ம கண்டுபிடிச்சோம் இப்படி ஒரு வைரஸ் நம்மளுக்கு தாக்குதுன்ட்டுன்னு. மெர்ஸ் பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் கொரோனா வைரஸ் 2012 வாக்கில் நம்ம கண்டுபிடிச்சோம். சார்ஸ் கோவிட்டும் நமக்கு தெரியும் 2019 இதோடைய இம்பேக்ட் அவுட் பிரேக் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி பல வகை இருக்குது. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அதை நீங்கள் பிரிக்கலாம். அதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு டைப் ஏ, டைப் பி அப்படின்னு உங்களுக்கு பல டைப்ஸாக பிரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த டைப் ஏ தான் ரொம்ப மோசமானது. இந்த டைப் ஏக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் லேயர் சரவுண்ட் ஆகிருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. என்ன மாதிரி ப்ரோட்டீன் சரவுண்ட் பண்ணியிருக்கு, அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை சுற்றி உங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் லேயர் இருக்கும். அது என்ன ப்ரோட்டீன் லேயர், அதை பேஸ் பண்ணி தான் இந்த டைப் ஏவை இன்னும் ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. 2 வகையான ப்ரோட்டீன், நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க. ஸ்பெசிஃபிக்காக 2 வகையான ப்ரோட்டீன், ஹெச் ப்ரோட்டீன், என் ப்ரோட்டீன் நம்ம சொல்லுவோம். ஹெச் ப்ரோட்டீன், என் ப்ரோட்டீன். ஹெச்ங்கிறது ஹேமாக்ளூட்டனின், என்னங்கிறது நியூராமினிடேஸ். அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். ஹெச் ப்ரோட்டீன், என் ப்ரோட்டீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வைரஸ் இருக்குங்க. இது ஒரு வைரஸ். ஓகே, இப்போ இந்த வைரஸ்க்கு அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. அது என்ன ப்ரோட்டீன் நான் கண்டுபிடிக்கிறேன். என்கிட்ட ஒரு வைரஸ் கொடுத்துட்டீங்க, நான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லாம் யூஸ் பண்ணி என்ன வைரஸ் இருக்குன்னு நான் என்ன ப்ரோட்டீன் லேயர் கண்டுபிடிக்க போகிறேன். பார்த்தா ஏதோ ப்ளூ கலரில் சில ப்ரோட்டீன் இருக்குதுன்னு நான் கவனிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ரெட் கலரில் சில ப்ரோட்டீன் இருக்குதுன்னு நான் கவனிக்கிறேன். ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஓகே, இந்த ப்ளூ வந்து ஹெச் வெரைட்டின்னு தெரியுது, இந்த ரெட்டு வந்து என் வெரைட்டின்னு தெரியுது. அப்போ நான் ஹெச்சும் என்னும் நான் பார்த்துட்டேன் இல்லையா. அப்போ உடனே நான் இதுக்கு என்ன சொல்லலாம், இது ஒன்றும் இல்லை, இது ஒரு டைப் ஏ இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இதை இன்னுமே நம்ம பிரிக்க முடியுங்க. இந்த ஹெச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான ஹெச் ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி இந்த எண் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 வகையான எண் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இங்கே வெறும் ஹெச்னு இருக்காது. நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது H1 டைப் ஆஃப் ப்ரோட்டீன், இது N1 டைப் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு நம்மளுக்கு கிளியராக தெரியும். அப்போ நம்ம என்ன எழுதுவோம், இது H1 N1 டைப் ஏ இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இல்லை மொட்டையாக H1N1 அப்படின்னு சொன்னாலே நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஒரு டைப் ஏ இன்ஃப்ளூயன்சா வைரஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது என்ன வேணால் இருக்கலாம். இந்த ஹெச்சுக்கு பதிலாக இங்கே H5 இருக்கலாம். இந்த H5N1 நம்ம இங்கே H5N மாற்றி எழுதுவோம். இல்லை இங்கே H5 இது வந்து N8ன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை N8ன்னு எழுதுவோம், இதை நம்ம H5ன்னு எழுதுவோம். என்ன இருக்கும் நம்ம அதை எழுதிட போகிறோம். ரைட். இதில் இந்த H1N1 இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த ஸ்வைன் ஃப்ளூ டிசீஸை உருவாக்குங்க. இந்த ஸ்வைன் ஃப்ளூவை நம்ம ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்வைன் ஃப்ளூவை ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்லுவோம். ஏன் இதை ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்கிறாங்கன்னா, World War I வந்தபோது ஸ்பெயின் பார்த்திங்கன்னா அந்த போரில் ஈடுபடலை. யூரோப் ஃபுல்லாகவே இந்த H1N1 வைரஸோடைய அவுட் பிரேக் இருந்துச்சு. ஆனால் ஸ்பெயின் மட்டும் தான் ரிப்போர்ட் பண்ணாங்க. உடனே மக்கள் நினச்சிக்கிட்டாங்க ஸ்பெயினில் மட்டும்தான் அவுட் பிரேக் இருக்குன்னு, அது ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே அது யூரோப் ஃபுல்லாக இருந்துச்சு. போர் நடக்கும்பொழுது மக்களை இன்னும் பயமுறுத்த வேண்டாங்கிறதுக்காக அது நிறைய நாடுகள் மறைச்சிட்டாங்க. உண்மையிலேயே போரில் இறந்து போனவங்களை விட இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவில் இறந்து போனவங்க, ஸ்வைன் ஃப்ளூவில் இறந்து போனவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. இதே மாதிரி H5N1 ஒரு வைரஸ் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா இட் வில் காஸ் ஏவியன் இன்ஃப்ளூயன்சா, பறவை காய்ச்சல், பேர்ட் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏவியன் இன்ஃப்ளூயன்சா டிசீஸை காஸ் பண்ணும். இதுதான் H5N1. இதே மாதிரி உங்களுக்கு H5N8 இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாவை க்ரியேட் பண்ணும். H5N1 தான் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். இந்த H5N1 பார்த்திங்கன்னா நார்மலாக வைல்டு பேர்ட்ஸ் அதில் நார்மலாகவே இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். பட் அந்த வைல்டு பேர்ட்ஸில் இருந்து உங்களுக்கு டொமஸ்டிக் பேர்ட்ஸ், அதாவது நம்மளுடைய பவுல்ட்ரி ஃபார்மில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சிக்கனாக இருக்கலாம், டக்காக இருக்கலாம், காடையாக இருக்கலாம், அந்த மாதிரியான பறவைகளுக்கு இது பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நேரடியாக மனிதர்களை தாக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆன பறவைகள் கிட்ட நீங்கள் போகும் பொழுது, அந்த இன்ஃபெக்ட் ஆன பறவைகளை நீங்கள் கன்சியூம் பண்ணும் பொழுது
அந்த இன்ஃபெக்ட் ஆன பறவைகளுடைய கழிவுகள் கிட்ட நீங்கள் போகும்பொழுது அது உங்களை ரீச் பண்ணிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கும் வரலாம். நேரடியாக அந்த H5N1 உங்களை தாக்காது. ஆனால் நீங்கள் போய் அந்த இன்ஃபெக்டட் பேர்ட் கிட்ட போனீங்கன்னா உங்களை தாக்கிடும். ஸோ ஏதாவது பவுல்ட்ரி ஃபார்மில் ஏதாவது ஒரு கோழி பண்ணையில் ஏதாவது கோழிக்கு வந்து H5N1 காய்ச்சல் இருக்குது அப்படின்னா அந்த கோழிகள், அந்த பல்லக்கிற கோழிகள் எல்லாத்தையுமே நம்ம குவாரண்டைன் பண்ணி அதை அழிச்சிடுறது பெட்டர். அப்படி தான் நம்ம ஸ்ப்ரெட்டை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். சமீபத்தில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ப்ராப்ளத்தை சொன்னாங்க. என்ன ப்ராப்ளம்னா, இந்த H5N1 யூஸ்வலாக பறவைகளை தான் தாக்குது, ஆனால் இப்போ மேமல்ஸ் பாலூட்டிகளையுமே தாக்குது அப்படிங்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை? மனிதர்கள் பறவைகளோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது இல்லை, இந்த பாலூட்டிகளுடைய தான் ரொம்ப மேமல்ஸோட தான் நம்ம ரொம்ப நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அப்போ இந்த மேமல்ஸ்க்கு வந்துட்டு இது அஃபெக்ட் ஆகுதுன்னு வைங்களேன், நம்ம மனிதர்களுக்கு அது ஈஸியாக இந்த தொற்று வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன். சரி, இன்றைக்கி நம்ம ஏன் இந்த டாப்பிக்கை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா, நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துல இந்த H5N1 அவுட் பிரேக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த டாபிக் நியூஸில் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வைரஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், அதை ஏன் இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ மாதிரி டிசீசஸ், கோல்டு ஃபீவர்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் ஃப்ளூ லைக் டிசீஸ்ம்பாங்க. அதனால தான் அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னு பேர் வச்சுருக்காங்க. டைப் ஏனா என்ன, ஹெச் என்ன, ஹெமாகுளோபின் நியூரன் முட்டேஸ்னா என்ன, எத்தனை வகையாக ஹெச் இருக்குது, எத்தனை வகையான என்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டோம். உங்களுக்கு H1N1 புரிஞ்சிருக்கும், H5N1 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ ரெண்டு டாப்பிக்குமே சயின்ஸ் டாபிக், நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரெண்டுமே இம்பார்ட்டண்டான டாபிக். என்ன டவுட்னாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, என்ன ஃபீட்பேக்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கும் என் டீமுக்கான ஒரு ரியல் மோட்டிவேஷன். எங்கள் எஃபர்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய சக்ஸஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் அந்த மார்க் டெஸ்ட் எடுத்துங்க, மறக்காமல் டிஸ்கஷனும் பாருங்கள். இந்த ஹிட் லிஸ்ட் அந்த டிஸ்கஷன் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நம்புகிறேன். நிறைய கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணாமதி வாணன்.